ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தன்டிக் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பெசரட்டு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. இதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. இதை நம்ம மிக்சியிலே அரைச்சிடலாம். நம்ம ஊற வச்ச பயிரை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 1 கை மல்லி இலையும் புதினா இலையும். நீங்கள் கீரை இருந்தால் கீரை கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சிக்கலாம். தோசை மாவு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடியும் 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடியும் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. மாவு நல்லா தயாராகிடுச்சு. கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம தோசையை ஒரு கரண்டி எடுத்து நல்லா நைஸாக ஊற்றிடுங்க. இந்த தோசைக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். இதை இப்போ திருப்பி போட்டுருங்க. இன்னொரு சைடும் அப்போ தான் நல்லா வெந்து வரும். வெறும் பச்சை பயிர் மட்டும் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கூட 1/2 கப் அளவுக்கு இட்லி அரிசியும் 1/2 கப் சிறுபருப்பும் சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட தோசை ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அத்தன்டிக் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.